பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த அந்த நள்ளிரவு நேரம் ஹஸ்தினாபுரமே உறங்கிக் கொண்டிருந்த போது விதுரர் மட்டும் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தார். பாண்டவர்களின் பக்கம் நியாயம் இருந்தாலும் கௌரவர்கள் பக்கம் இருக்கும் அந்த ஒரே ஒரு மகாபலம் கர்ணன். அவனது பிறப்பின் ரகசியம் தெரிந்த விதுரர் எப்படியாவது அவனை போரிலிருந்து தடுக்க எண்ணி கர்ணனை தனிமையில் சந்திக்கிறார். கர்ணா, நீ ஒரு குந்தி புத்திரன், பாண்டவர்களின் அண்ணன், தர்மத்தின் பக்கம் வா என்று விதுரர் சொல்லத் தொடங்கிய அடுத்த நொடி கர்ணனின் கண்கள் சிவக்கின்றன. பல ஆண்டுகளாக தன் இதயத்தில் அடக்கி வைத்திருந்த எரிமலை போன்ற கேள்விகளை விதுரரை நோக்கி பாய்ச்சுகிறான் கர்ணன். விதுரரே, தர்மத்தை பற்றி பேசும் நீங்கள் ஒரு நிமிடம் என் இடத்திலிருந்து சிந்தித்து பார்த்ததுண்டா என்று தொடங்குகிறான் கர்ணன். ஒரு மனிதன் தன் திறமையால் உயர வேண்டும் என்பதுதானே தர்மம். ஆனால் இந்த சமூகம் என் பிறப்பை வைத்தே என்னை அளவிட்டது. கவச குண்டலத்தோடு நான் பிறந்தபோது அது எனக்கு பாதுகாப்பாக தெரியவில்லை, மாறாக ஒரு முத்திரையாகவே தெரிந்தது. ஒரு குழந்தையை தொட்டிலில் இட வேண்டிய தாய் ஆற்றில் விட்டபோது உங்கள் தர்மம் எங்கே போனது? பிறக்கும் போதே அனாதையாக்கப்பட்ட ஒருவன் தன் அடையாளத்தை தேடி அலைந்தபோது யாரும் உதவவில்லை. இப்போது நான் வில்லெடுத்து வீரனாக நின்ற பிறகு நீ ஒரு ராஜகுமாரன் என்று பட்டம் சூட்டி என்னை அழைப்பது பாசமா அல்லது போரில் உங்களை காத்துக்கொள்ள நடத்தும் நாடகமா? எல்லோரும் துரியோதனனை தீயவன் என்கிறார்கள். அவன் செய்தவை தவறாக இருக்கலாம், ஆனால் எனக்கும் அவனுக்குமான உறவு தர்மத்திற்கு அப்பாற்பட்டது என்று கர்ணன் கர்ஜிக்கிறான். அன்று ஆக்னேய அஸ்திர போட்டியில் என் குலம் தெரியாது என்று சொல்லி கிருபாச்சாரியாரும் மற்றவர்களும் என்னை மேடையிலிருந்து தள்ளி அவமானப்படுத்திய போது எனக்கு கை கொடுத்து தூக்கியது யார்? உங்கள் தர்மபுத்திரரா அல்லது பீஷ்மரா? இல்லை. அன்று எவனொருவன் என் திறமையை மதித்து எனக்கு அரியணை தந்தானோ அவனுக்காக என் உயிரை கொடுப்பதே நான் கற்ற தர்மம். நன்றி கடனை விட பெரிய தர்மம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. ஒருவன் தீயவனாக இருந்தாலும் அவன் எனக்கு செய்த நன்மைக்காக அவனுடன் நிற்பதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. கர்ணன் அடுத்ததாக வீசும் கேள்வி விதுரரை நிலைகுலைய வைக்கிறது. சபையில் திரௌபதிக்கு அநீதி நடந்தபோது நான் பேசியது தவறுதான். ஆனால் அதற்கு முன் அதே சபையில் எனக்கு நடந்த அநீதிகளை ஏன் யாரும் கேட்கவில்லை? சூதபுத்திரனுக்கு இங்கே இடமில்லை என்று ஒவ்வொரு முறை நான் இகழப்பட்ட போதும் தர்மத்தை போதிக்கும் நீங்கள் ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? ஒரு மனிதனை இழிவாக நடத்துவதும் அநீதிதான் என்று அன்று உங்களுக்கு தோன்றவில்லையா? என்னை அவமானப்படுத்தும் போது அமைதியாக இருந்துவிட்டு இப்போது நான் திருப்பி தாக்கும் போது மட்டும் அஹிம்சை என்றும் தர்மம் என்றும் உபதேசம் செய்வது எவ்விதத்தில் நியாயம்? காயப்பட்ட இதயம் எப்போதும் நியாயத்தை பேசாது, அது தன் வலியைத்தான் கக்கும். இறுதியாக ஒன்று விதுரரே, கிருஷ்ணருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நான் யார் என்பதும் அவருக்கு தெரியும், என் முடிவு என்ன என்பதும் அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் என்னை தடுக்க வருகிறீர்கள்? என் மரணம் பாண்டவர்களுக்கு வெற்றியை தரும் என்றால் அந்த மரணத்தை நான் மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன். ஆனால் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடி நண்பனுக்கு துரோகம் செய்துவிட்டு பிழைக்கும் உயிர் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு சூதபுத்திரனாக வாழ்ந்து மறைந்தாலும் வரலாற்றில் நட்பிற்காக உயிர் கொடுத்த கர்ணன் என்ற பெயரோடு சாக விரும்புகிறேன். உங்கள் தர்மம் உங்கள் பக்கம் இருக்கட்டும், என் நட்பு என் பக்கம் இருக்கட்டும். விதுரரே, நீங்கள் சொல்லும் தர்மம் ஒரு புத்தகத்தில் இருக்கும் சட்டம் போன்றது. ஆனால் நான் அனுபவித்த தர்மம் என் குருதியில் ஊறிய வலி. ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய சாபம் என்று உங்களுக்கு தெரியுமா? அர்ஜுனன் வில்லேந்தினால் அது வீரமா? நான் வில்லேந்தினால் அது விபரீதமா? பரசுராமர் என்னை தண்டித்த போது அவர் தர்மத்தை காக்கவில்லை, ஒரு பிராமணனுக்கு மட்டுமே வித்தை சேர வேண்டும் என்ற அகந்தையைத்தான் காத்தார். குருவே என்னை கைவிட்ட போது உங்கள் தர்மம் எங்கே போனது? வேடனாக வந்த இந்திரன் என் கவசத்தை பறித்தபோது அந்த தர்மம் என் உயிரை பிச்சை கேட்டதே தவிர என் உரிமையை பெற்றுத்தரவில்லை. தர்மம் என்பது பலசாலிகளுக்கு ஒரு கேடயம், என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு சுருக்குப்பை. இப்போது வந்து குந்தி தேவி என் தாய் என்கிறீர்கள். இதோ இந்த போர்க்களத்தில் என் அம்புகள் பாயப்போவது என் தம்பிகளின் மார்பில் என்று தெரிந்தும் என்னை அமைதியாக இருக்கச் சொல்கிறீர்கள். அன்று கங்கையில் என்னை ஒரு பேழையில் வைத்து மிதக்கவிட்ட போது அந்த தாய் அழுதாளா அல்லது தன் மானம் காக்கப்பட்டதே என்று நிம்மதி அடைந்தாளா? ஒரு தாயின் மடியில் தலை வைத்து உறங்கும் பாக்கியம் எனக்கு ஒரு நிமிடம் கூட கிடைக்கவில்லை. ஆனால் இன்று தன் மற்ற 5 பிள்ளைகளை காக்க கர்ணா, நீ என் மகன் என்று சொல்லிக்கொண்டு ஓடி வருகிறார்.
ஒரு தாயின் பாசம் கூட இங்கே சுயநலமாகத்தான் இருக்கிறது விதுரரே. பாசத்திற்காக வராத தாய் பாண்டவர்களின் உயிருக்காக பிச்சை எடுக்க வருகிறார். இதைவிட ஒரு கொடுமை மகனுக்கு இருக்க முடியுமா? விதுரரே, நீங்கள் அரண்மனையில் அமர்ந்து நீதியை போதிக்கிறீர்கள். ஆனால் நான் வளர்ந்தது தேரோட்டியின் வீட்டில். அங்கே பசிக்கு தர்மம் தெரியாது, அவமானத்திற்கு ஜாதி தெரியாது. உலகமே என்னை எள்ளி நகையாடிய போது துரியோதனன் மட்டும்தான் என் தோள் மீது கை போட்டு என் நண்பன் என்றான். அவன் துச்சாசனனை தடுத்திருக்கலாம், சகுனியை தவிர்த்திருக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் அவன் செய்த அந்த ஒரு தவறுக்காக அவன் எனக்கு செய்த கோடி நன்மைகளை நான் மறந்துவிட வேண்டுமா? நன்றியற்றவனாக வாழ்வதை விட ஒரு பாவியாக போர்க்களத்தில் மடிவதையே நான் மேலாக கருதுகிறேன். கிருஷ்ணரிடம் சொல்லுங்கள், கர்ணன் போருக்கு வருவான். ஆனால் அவன் கௌரவர்களுக்காக போரிடவில்லை, தான் கொண்ட நட்பிற்காக போரிடுகிறான். விதுரர் திகைத்து போய் நிற்கிறார். அவரிடம் பதில் இல்லை. ஏனென்றால் கர்ணன் கேட்பது கேள்விகள் அல்ல, அவை பல யுகங்களாக பூட்டி வைக்கப்பட்ட உண்மைகள். விதுரர் மெதுவாகச் சொல்கிறார், கர்ணா, நீ சொல்வது அனைத்தும் உண்மை. இந்த உலகம் உனக்கு அநீதி இழைத்து விட்டது. ஆனால் அநீதிக்கு அநீதியால் பதில் சொல்வது தீர்வாக ஆகாது. கர்ணன் சிரிக்கிறான். தீர்வுக்காக நான் போர் செய்வதில்லை. என் வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். அந்த போராட்டத்திற்கு ஒரு கௌரவமான முடிவை தேடுகிறேன். அர்ஜுனனின் அம்பு என் மார்பை துளைக்கும் போது இந்த உலகம் சொல்லும், இதோ ஒரு மாவீரன் தன் நண்பனுக்காக தர்மத்தையே எதிர்த்து நின்றான் என்று. அந்த ஒரு வரி போதும் என் பிறப்பு அர்த்தப்பட. விதுரர் மெதுவாக திரும்பி நடக்கிறார். கர்ணன் நிலமின் ஒளியில் தன் வில்லை தடவி பார்க்கிறான். நண்பர்களே, கர்ணன் கேட்ட இந்த கேள்விகளுக்கு இன்றும் நம்மிடம் பதில் இருக்கிறதா? தகுதி இருந்தும் பிறப்பால் ஒதுக்கப்பட்ட ஒருவனின் ஆக்ரோஷம் நியாயமானதா? விதுரர் தோற்றாரா அல்லது கர்ணன் வென்றாரா? கர்ணனின் இந்த பக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.